ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே டெய்லியும் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்கௌண்ட்டோட செட்டிங்ஸ். நிறைய பேர் அந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ளேயே நம்ம போகாமல் இருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ளே ஒரு 10 ஆப்ஷன் இருக்குதுங்க. இதெல்லாம் எதுக்கு? இதை எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சரும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு, லாகின் பண்ணுறப்போ அதை சேஃப் அண்ட் செக்யூராக லாகின் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபோன் நம்பரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப்போட டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை சேஃபாக மேனேஜ் பண்ணக்கூடிய முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோலையே. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் என்ன, அது எதுக்காக, அதை எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி எனேபிள் பண்ணணும், எப்போ நம்ம டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இப்போ நம்ம சொல்ல போகிற ஃபீச்சர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே பேமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதுக்கு கீழே அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஆட் அக்கௌண்ட். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. ஒரு 2 நம்பர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க. ஸோ இந்த 2 நம்பர்னால் சேம் மொபைலில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வாட்ஸ்அப் ஒரு மொபைல்லையும் இன்னொரு வாட்ஸ்அப் இன்னொரு மொபைல்லையும் வச்சுருக்கீங்கன்னா இந்த 2 அக்கௌண்ட்டையும் ஒரே வாட்ஸ்அப்புக்குள்ளே வச்சுக்க முடியும். இதுக்காக நம்ம செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஃபோனில் பர்சனல் அண்ட் ஆஃபீஸ் நம்பரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஆட் அக்கௌண்ட். ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, கீழே ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட் மேலே டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே நீங்க மறுபடியும் வேற ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற பிளஸ்ல ஆட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கேட்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ செகண்டாக இன்னொரு வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களா, அந்த மொபைல் நம்பரை கேட்குது. அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த மொபைல்லையே 2 சிம்மு போட்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை அது தனி மொபைலாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அந்த மொபைல் நம்பரை இங்கே போட்டுக்கிறீங்க. செகண்ட் வாட்ஸ்அப்பை இங்கே போட்டுக்கிறீங்க. நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். உடனே இந்த நம்பர் கரெக்டான நம்பர் தானா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ கரெக்டான நம்பரானு நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ என்ன சொல்லுது பாருங்க, அதாவது QR கோடு கனெக்ட் பண்ணணும் இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ QR கோடு எங்கிருந்து கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த அக்கௌண்ட் இருக்கக்கூடிய QR கோடை பழைய மொபைலுக்கு இல்லைங்களா, பழைய மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ கீழே இருக்கிற கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கண்டினியூவை கிளிக் உடனே லொக்கேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு லொக்கேஷனை கேட்குது. ஸோ கண்டினியூங்கிறத மறுபடியும் கொடுத்துக்குங்க. நேராக உங்கள் மொபைலில் லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு போயிடும். லொக்கேஷன் ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ப்ராசஸ் போகும். ப்ராசஸ் போனதுக்கு அப்புறமா இந்த மொபைலில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்த மொபைலில் வந்திருக்கும். பழைய மொபைலில் மெசேஜ் வந்தது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. உடனே QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்குது. இந்த QR கோடு புது மொபைலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது புது மொபைலோட பழைய மொபைலை கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்பு தான் இது. ஒரு QR கோட் டிஸ்பிளே ஆகும். அந்த QR கோடை பழைய மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. ஸோ ஸ்கேன் பண்ண பின்னால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்குது பாருங்கள். ஸ்டார்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி கேட்குது. நாட் நவ்னு கேட்குது. இப்போ ஸ்டார்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாவும் டோட்டலாகவே அந்த புது மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
அதுக்காகத்தான் கொடுக்குறாங்க. நான் இதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஓப்பன் பண்ணேன். ஸோ தட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, அதனால் நான் நாட் நவுன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்கி. இந்த பாஸ்கியோட யூஸ் என்னன்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கூடுதலாக சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கக்கூடிய ஒரு புதிய செக்யூரிட்டி ஃபீச்சர். யூஸ்வலாக நம்மளுடைய மொபைலில் லாகின் பண்ணும் பொழுது ஓடிபி யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பின்னை யூஸ் பண்ணுவோம். ஆனால் பாஸ்கியை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுற அதே ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் லாக்கு இல்லை ஸ்க்ரீன் லாக்கை பயன்படுத்தி உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகினே பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டுனா நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறப்போ நம்முடைய ஃபிங்கர் பிரிண்ட்டோ, ஃபேஸ் லாக்கோ, ஸ்க்ரீன் லாக்கோ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய லாகின் ப்ராசஸ் வேகமாகவும் செக்யூராகவும் சீக்கிரமாகவே லாகின் ஆகிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக இதை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட்டுக்குள்ளே பாஸ் கீஸ்ன்னு இருக்கும், பாஸ் கீஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இதுலேயே சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ லாகின் பண்ணக்கூடியது செக்யூராக உங்களுடைய அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ லாகினை ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ண போகிறோம். இது ஃபேஸ் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஸ்க்ரீன் லாக்கு பேஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஸோ தட் கீழே கிரியேட் பாஸ்கின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கிரியேட் பாஸ்கி உடனே நம்மளுடைய மொபைல் நம்பரில் யூஸ் பண்ணி எந்த டைப்பில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணணும்னு கேட்குது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஸ்பிளே ஆகுது, பேட்டர்ன் லாக்கும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பேட்டர்ன் லாக்கே நான் கொடுத்துக்கிறேன். கீழே இருக்கிற யூஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற யூஸ் பேட்டர்னையே நான் கொடுத்துக்கிறேன். உடனே பேட்டர்ன் லாக் கேட்குது. ஸோ பேட்டர்ன் லாக்கை கொடுத்துட்றேன். அது கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு உடனே மேனேஜ் யுவர் பாஸ்கி அப்படின்னு வரும். கீழே பாருங்கள், உங்களுடைய பாஸ்கி வந்து கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜரில் செட் ஆயிடுச்சு. அதோட டேட் என்னைக்கு கிரியேட் பண்ணமோ அந்த டேட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுலேயே சொல்லிக்க பாருங்கள், உங்களுடைய பாஸ்கி இஸ் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி பாஸ்வேர்ட் மேனேஜரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது சொல்லுறதுக்கு பாருங்கள், பாஸ்கி வந்து அலோவ்ஸ் யூ டு லாகின் ஃபாஸ்டர் வென் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன். எப்போ நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த டைம் பாஸ்கி வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுது ஃபாஸ்ட்டாக லாகின் ஆகிறதுக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட்குள்ளே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இமெயில் அட்ரஸை நம்ம ஒவ்வொரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கும் கொடுத்துருங்க. நீங்கள் பர்சனலாக ஒரு இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு இது எதுக்காக இந்த வெரிஃபைடு பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் டு பி உங்களுடைய வாட்ஸ்அப்பை வேறு யாராவது ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஹேக்கர்ஸ்லாம் நிறைய இமேஜஸ்ஸு அமுச்சு விட்டுட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணால் உடனே வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிடுறாங்க. வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, குரூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம அனுப்புகிற மாதிரியே அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டு ஸ்கேம் பண்ணுறாங்க இல்லைங்களா. அது மாதிரி இருக்கிறத தடுக்கிறதுக்காக இந்த இமெயில் அட்ரஸை நம்ம ப்ரொவைட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, யாராவது நம்மளுடைய மொபைலை ஹேக் பண்ணியிருந்தாலும் இந்த இமெயில் அட்ரஸை பேஸ் பண்ணி நம்ம உடனே அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் மொபைல் ஹேக் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபோட மொபைலில் இருந்து லாகின் பண்ணி அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேமர்ஸ் நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த இமெயில் அட்ரஸ். ஸோ தட் மறக்காமல் இதை என்டர் பண்ணிக்கங்க. இது மட்டும் இல்லாமல் இது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் உங்களுடைய பின்னை ரீசெட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் பொழுது அங்கேயும் உங்களுக்கு மெயிலில் போய் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதனால இன்னும் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு பில்டு பண்ண மாதிரி இருக்கும். அதனால இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்குங்க. ஆல்ரெடி ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், சரி அப்படியே இருக்கட்டும். அதுக்கு கீழே வந்து இதே மாதிரி நீங்களும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபையிங் அப்படின்னு சொல்லி கேட்டு கண்டினியூ யாஸ்ன்னு ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகிருக்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படின்ட்டு வந்துடும். நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால இப்படி வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுக்கும் பொழுது அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு பின் நம்பர் அனுப்பிச்சுட்டு அந்த பின் நம்பரை போட சொல்லி கேட்கும். நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா வெரிஃபைடு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன், யூசர் நேம், சேஞ்ச் ஃபோன் நம்பர், request account information, delete account, add preferences for status and channels and logout. இவ்வளோ ஃபீச்சர் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுவே மோர் அபவுட் உங்களுக்கு 10 மினிட்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ தட் இதோட பார்ட் செகண்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதோட கன்டினியூஷன் செகண்ட் வீடியோ வேணும்னாலும் கீழே சொல்லுங்கள். பேலன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே செகண்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.